உக்ரைனோட ராடாவோட ஸ்பீக்கர், பார்லிமென்ட் ஸ்பீக்கர். நம்ம பார்லிமென்ட் சொல்றோம் இல்லையா? ஸோ அது போல அவங்க ராடா சொல்லுவாங்க. அதோட ஸ்பீக்கர். ஏன்னா, இவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீஃபன் சுக் அவர்கள். ஏன்னா, ரஷ்யா வந்து சொல்றாங்க இல்லையா? நெகோசியேஷன்ல பேசணும் அப்டின்னா, இவருக்கு தான் பவர் இருக்கு. இவரு தான் முடிவெடுக்கணும். இவருக்கு தான் அத்தாரிட்டி இருக்கு அப்டின்னுலாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ அடுத்த மிக பெரும் பவர்ஃபுல் பொசிஷன்ங்கிறது இந்த ஸ்டீஃபன் சுக் அவர்கள் கிட்ட தான் இருக்கு. இப்ப இவரு வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு இருக்கிறாரு. மீடியாக்கள்ல பேட்டி குடுக்கும்போது. என்ன அப்டின்னா உக்ரைனுக்கு தேவை இப்ப எலக்ஷன் இல்ல, மொபைலைசேஷன் லா. மார்ஷல் லாவ எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. ஸோ மார்ஷல் லா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகப் போகுது. இது ரஷ்யா, அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைகள முழுவதும் முடக்கிருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதே உக்ரைனோட பிரசிடென்ட் ஆஃபீஸோட ஹெட் இருப்பாங்க இல்லையா? பல்விஸ் அவர்கள். ஸோ அவர் தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, மீடியாக்கள் தரப்புல பேட்டி குடுக்கும்போது, எதுக்குங்க ஆண், பெண்லாம் பிரிச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க? எல்லாத்தையும் மொபைலைஸ் பண்ணுங்க. 1 வருஷம் மேண்டேட்டரின்னு சொல்லி மொபைலைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது போல ஆல்ரெடி மொபைலைஸ் ஆனவங்க 1 வருஷம், 1 1/2 வருஷமா களத்துல சண்டை பிடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ வரைக்கும் ரொட்டேஷனுக்கோ, டிமொபைலைசேஷனோ அவங்களுக்கு ரெஸ்ட்டோ எதுவுமே குடுக்க கிடையாது. அதுவே மிக பெரும் சர்ச்சையா ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த 47வது மெக்கானிஸ்ட் பிரிகேட்ல இந்த உஷி வீடியோ போடுறது வந்து இப்போ வரைக்கும் களத்துல நின்னுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களலாம் இவாக்குவேட் பண்ணல. அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் குடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சமயத்துல 1 வருஷத்துக்கு மேண்டேட்டரி மொபைலைசேஷன் சொல்லி உள்ள எடுத்து போட்டு, அதுக்கப்புறம் அங்கேயே பெர்மனன்ட்டா இருக்க வச்சுருவாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. எது எப்படியோ, இப்போ உக்ரைனுக்கு தேவை போர், அமைதி இல்ல அப்படிங்கிறது இதிலிருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பல அனலிஸ்ட் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு பேச்சுவார்த்தையில சுமூகமா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பேச்சுவார்த்தைகள செய்யறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்குறாங்க. ஆனா, ட்ரம்ப் அவர்கள் இப்ப திரும்பவும் பைடன் அவர்கள் போட்டிருந்த சாங்ஷன் இருக்கு இல்லையா? அத திரும்பவும் ரெனியூ பண்ணிக்கிறார். இன்னொரு 1 வருஷத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறார். அப்ப பேச்சுவார்த்தைகள்ல என்ன ஆச்சு? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா கருங்கடல்ல பேச்சுவார்த்தை சீஸ்ஃபயர் டீல் வரணும் அப்படின்னா, சாங்ஷன்ஸ ரிமூவ் பண்ணணும்னு ரஷ்ய தரப்புல இருந்து கேட்டிருந்தாங்க. இப்ப அதுக்கு அமெரிக்க தரப்புல இருந்து ஒத்துக்கல. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அ சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது இல்லையா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனா உக்ரைனுக்கும், ஜார்ஜியாவுக்கும் நடுவுல ஃபெரி சர்வீஸ திருப்பியும் தொடங்கி இருக்கிறாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஜார்ஜியாவ பயன்படுத்தி தான் கிரீமியா பிரிட்ஜ தாக்குதல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பவும் கருங்கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உளவு ரிகானிசன்ட் ட்ரோன்கள், உளவு விமானங்கள் சுத்திக்கிட்டே இருந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல இவங்க வந்து ஃபெரி சர்வீஸ திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ மிக பெரும் அளவுல அமெரிக்கா திரும்பவும் தயாராயிட்டு இருக்கிறாங்களா? ரஷ்யாக்கு அழுத்தங்கள் குடுக்கறதுக்கு அப்படிங்கிற கேள்வி வருது. என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஆனா அமெரிக்காக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற சீரிஸ்ல வந்து பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அதுல திரும்பவும் புளோரிடால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விமானம் சின்ன பிரைவேட் விமானம் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, கிராஷ் ஆயிருந்திருக்கு. இதனால 3 நபர்கள் கிட்ட இறந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. அந்த விமானம் எமர்ஜென்சியா லேண்ட் ஆகணுன்றதுக்காக பலமுறை வந்து பார்த்தீங்கன்னா, பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஆனா, அந்த பெர்மிஷன டினை பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்னா, உடனே அவங்களுக்கு ஸ்லாட் அலோகேட் பண்ணி தரையிறங்குங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா, இவங்க தரையிறங்குறதுக்கு அலோவே பண்ணல. இந்த பிளைன் வந்து கிராஸ் ஆயிருக்கு. ரொம்ப நேரம் வட்டமடிச்சுட்டே இருந்துக்குது வானத்துல. லேண்டிங் ஆகுறதுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியும், கண்ட்ரோல் டவர்லேருந்து லேண்டிங் ஆகுறதுக்கு பெர்மிஷன் குடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. இதுபோல தொடர்ந்து பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதுபோல விமானங்கள் தொடர்ந்து அமெரிக்கால கிராஷ் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல. இதிலிருந்து அமெரிக்கா எப்படி மீண்டு வரப்போறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா சாங்ஷன் போட்டிருக்காங்க இல்லையா? அமெரிக்கால இதுபோல நடக்குது. ஆனா, இதே ரஷ்யாவோட சிட்டீஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் என்ன இது கம்பேர் பண்ணி போடுறாங்க. கம்பேர் பண்ணி போட்டோம்னா, அது ஏகப்பட்ட சர்ச்சைக்கு உள்ளாயிருது. அப்புறம் நார்ம்ஸ் படி அது தப்பு அப்படிங்கிற போல சொல்லிருவாங்க. ஸோ அதனால அமெரிக்கால எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஆனா, இப்ப ரஷ்யாக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபியூச்சர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத போய் பார்க்கணும் அப்படின்னா, ரஷ்யால போய் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லா ரோபாட்ஸ் தான். ரோபாட்ஸ் வந்து ஸ்னோவ கிளீன் பண்ணுதுன்னு பார்த்தோம். இப்பலாம் டெலிவரிக்குலாம் பெருமளவுல ரோபோட்ஸ் முதல்ல இருந்துச்சு. ஆனா, இப்பலாம் பெருமளவுல ரோபோட்ஸ யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க திரும்பினாலும் ரோபோட்ஸ் டெலிவரிக்காக அது பாட்டுக்கு அது வேலைய சிவனேன்னு செஞ்சுகிட்டு இருக்கு. அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. இது போல ஹைடெக்கான டெவலப்மெண்ட் ரஷ்யா, சீனா இது போல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்காங்க. இது மத்த நாடுகளுக்கெல்லாம் எதிர்காலம். ஆனா, இப்ப அவங்க கரண்ட்ல இருக்காங்க. ஒரு 10, 15 வருஷம் கேப்ல இருக்காங்க மேற்குலக நாடுகள்லாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இந்த காரணத்தினால தான் இவங்கள புல் பண்ணணும். அவங்களால வளர முடியல அப்படிங்கிறதுனால, இவங்கள இழுக்கணுன்றதுக்காக கெடுத்துடணுன்றதுக்காக இதுபோல போர், ப்ராக்ஸி வார் இது போல விஷயங்களுக்கு ட்ரை பண்றாங்களா? அப்படின்ற கேள்விகள் பல அனலிஸ்ட்குள்ள இருந்து வந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா இந்த பிரச்சனை முடியிற மாரி இப்போதைக்கு தெரியல. ஏன் அப்டின்னா,
ரஷ்ய தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா குற்றச்சாட்டுகள். 5 முறை வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து ரஷ்யாக்குள்ள பல இடங்கள்ல தாக்குதல் நடந்திருக்கு. அதுவும் ரஷ்யாவோட சமாரா பகுதிகள்ல தாக்குதல் நடந்திருக்கு. இதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப நேரம் கரண்ட் இல்லாம கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னும் சொல்லப்பட்டு வருது. அது கூடயே ஸ்தாராத்தோவ் பகுதிகள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட ஸ்தாராத்தோவ் ஓப்லாஸ்ட்லயும் தாக்குதல் நடந்திருக்கு. எல்லாமே தொலைதூரத்துல இருக்கக்கூடிய ஓப்லாஸ்ட். ரஷ்யாலருந்து உக்ரைனுக்கு ரொம்ப தொலைதூரத்துல இருக்கக்கூடிய ஓப்லாஸ்ட். இந்த பகுதிகள ட்ரோன்கள பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இது போல எஸ்கலேஷன் இருக்கிறதுனால சீஸ்ஃபயர் டீல் இருக்கு. இருந்துமே இது போல ஆயில் டிப்போ மேலலாம் தாக்குதல் பண்றாங்க அப்படின்னா, அது எப்படி அடுத்த கட்ட சீஸ்ஃபயர் டீல் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அதனால தான் போன தடவ அமெரிக்காக்கும், ரஷ்யாவுக்கும் நடந்த பேச்சுவார்த்தை வந்து பெருமளவுல கை கொடுக்கல அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இது எப்படி அமெரிக்கா ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம F-16 ரக விமானத்த வந்து பார்த்தீங்கன்னா, சுட்டு வீழ்த்திருச்சு ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது போல பிரிட்டிஷோட அதாவது பிரிட்டனோட மீடியாக்கள்லாம் இருக்கிறாங்களா, அவங்க பெருமளவுல பேசுவாங்க. ஸோ அதுபோல திருப்பி சொல்லிக்கிறாங்க. அவர் இறந்திருக்கிறார். உக்ரைன் தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஆஃப் உக்ரைன் அப்படிங்கிற அவார்ட் குடுத்துருக்காங்க. தொடர்ந்து இதுபோல F-16கள் வீழ்த்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப அடுத்தது ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே சுட்டு வீழ்த்திச்சு அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் வந்துச்சு. ஸோ இப்ப இது பிரிட்டன் தரப்புலேருந்து இது போல செய்திகள் வருது. அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டே இவங்க மாறிட்டாங்களா? உங்களோட விமானம் ஒண்ணும் பெருமளவுல இல்ல. அதுவும் டம்மி தான் அப்படிங்கிறது போல, இவங்களுக்குள்ள மாறி மாறி அடிச்சுக்கிறாங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, சுமி, கர்கிவ் இந்த பகுதிகள்ல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அட் த சேம் டைம் கீவ்லயும் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல லோக்கல் சோர்ஸ் தரப்புன்னு தகவல்கள் வருது. ஏதாவது தகவல்கள் வந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். எந்த அளவுக்கான ட்ரோன் இன்னைக்கு ஏவி இருக்காங்க, எந்தெந்த பகுதிகள் குறி வச்சிருக்காங்கன்னு. ஆனா குப்பியான்ஸ்க் பையில ஃபேப் குண்டுகளா போட்டுக்கிட்டு இருக்காங்க. கர்கிவ்ல இருக்கக்கூடிய குப்பியான்ஸ்க் பையில. இதனால சிவிலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு. அட் த சேம் டைம் சுமி. இதெல்லாம் ஃப்ரண்ட் லைன் ஓப்லஸ் இந்த பகுதியில் நார்மலா தாக்குதல் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அத கடந்து கீவ்ல தாக்குதல் நடந்திருக்கு. இது போக எங்கெங்கலாம் நடந்திருக்கு, ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா? இப்ப கூட பேச்சுவார்த்தை நடந்ததே. மினரல் டீல் ரிகார்டிங்கா உக்ரைனுக்கும், அமெரிக்காக்கும். ஸோ அதுல கேஸ் டிரான்சிட் ஃபுல்லுமே அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற போல சொல்லப்பட்டு வருது. எதுக்காக அப்டின்னா, இந்த கேஸ் டிரான்சிஸ்ட ஒன்ஸ் அடிச்சுட்டாங்க அப்டின்னா, இன்கேஸ் மேற்குலக நாடுகளோட படைகள் உக்ரைனுக்குள்ள வராங்க அப்டின்னா, அதுக்கு புரொடெக்ஷன் இருக்காது. அவங்களுக்கு வேணுங்கிற கேஸ் சர்வீஸ்க்காக திரும்பியும் முதல்ல இருந்து அவங்க செலவு பண்ணி இதுக்கெல்லாம் ரெடி பண்ண வேண்டியதா இருக்கும் சப்ளை லைன்ஸ். ஸோ ரஷ்யா ஒன்ஸ் மேற்குலக நாடுகள் உள்ள என்டர் ஆகுறாங்கன்னா, அவங்க கை வைக்கிறது சப்ளை லைன்ஸ் இந்த கேஸ் டிரான்சிட்டா தான் இருக்கும். அப்டிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. இது நம்ம முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, பதிவுகள்ல பார்த்திருப்போம். இந்த கேஸ் டிரான்சிட்லாம் சோவியத் யூனியன் காலகட்டத்தில போடப்பட்ட ஒரு கேஸ் டிரான்சிட் லைன். இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் வாங்கல, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் அ உக் மேற்குலக நாடுகளுக்கு போல அப்டின்னா, இது உக்ரைன் மட்டும் தான் பயன்படுத்தினா, இது டார்கெட்டா மாறிடும் ரஷ்யாக்கு. ஸோ இது டார்கெட்டா ரஷ்யாக்கு மாறிடுச்சு அப்டின்னா, இன்கேஸ் மேற்குலக நாடுகள் உள்ள வராங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த பைப்லைன்ஸ் மேல அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது அவங்களுக்கே வச்சுக்கிட்ட சூனியம் அப்டிங்கிற போல பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா, இந்த பைப்லைன்ல இருந்து கேஸ், ஆயில் வாங்கக்கூடாது அப்டிங்கிற போல முடிவுகள் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டாங்க அப்டின்னா, உக்ரைன் அந்த இத ஸ்டாப் பண்ணது உக்ரைன் தான். ஸோ அப்படி ஸ்டாப் பண்ணாம இருந்திருந்தா கூட உக்ரைன் வழியா யூரோப்பியன் யூனியனுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால தான் அது மேல கை வைக்காம இருப்பாங்க. இவங்க ஸ்டாப் பண்ணதுனால இப்போ இது வந்து பிரச்சனைக்குள்ள பகுதியா மாறுது அப்படின்ற கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா ரஷ்யா கிட்ட இருந்து இந்த ஆயில் கேஸ ரஷ்யாவோடது யூரோப்பியன் யூனியன் வாங்கிரக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க. அதனால தான் இந்த கேஸ் டிரான்சிட்ட அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க. இது போல ஒரு காரணத்தினால தான் யூரோப்பியன் யூனியனுக்கும், அமெரிக்காக்குமே பிரச்சனைகள் வருது. நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில், கேஸ் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத அமெரிக்கா விரும்புது. ஆனா யூரோப்பியன் யூனியனுக்கு தேவைப்படுறது ரஷ்யாவோட ஆயில், கேஸ் தான். ஸோ இத தடுக்கணுன்றதுக்காக அமெரிக்கா ட்ரை பண்ணும்போது தான் யூரோப்பியன் ஒண்ணு சண்டைக்கு வந்து தோற்கடிச்சு எல்லாம் பண்றதுக்கு வழிய பாரு. கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு வழிய பாரு. அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க அவங்ககிட்ட வாங்கிக்கிறோம். இப்படிங்கிறது போல கோபங்கள் யூரோப்பியன் யூனியன் கிட்ட இருக்குமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது அதே போல பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல. இந்த இடத்துல பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது, இந்த யுரேனியமை என்ரிச் பண்றது கம்ப்ளீட்டா நிறுத்துங்கன்னு நாங்க சொல்ல கிடையாது. ஆனா 2015ல நீங்க எப்படி என்ரிச் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு வந்தா போதும். அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தரப்புலருந்து கொஞ்சம் லிபரலா மொத கட்டம் எடுத்து வச்சு பேசிக்கிறாங்க. இது கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கு ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும். ஸோ அடுத்த கட்ட டிமாண்ட் ஏன்னா அடுத்த சனிக்கிழமை நடக்க இருக்க பேச்சுவார்த்தைகள் 2ண்ட் ரவுண்டு. ஸோ அந்த ரவுண்டுல எந்த மாரியான பேச்சுவார்த்தைகள் இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். அப்படியே யெமன் ஹவுதிஸ் கிட்ட வந்துட்டோம்னா, திரும்பவும் அமெரிக்கா ஒரு மாபெரும் தாக்குதல தொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சிவிலியன் கேஷுவாலிட்டீஸ் அப்படிங்கிறதுல இந்த யெமன் ஹவுதிஸ் காசா பகுதியில இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு.
அதுவும் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, அ காசாவோட கான் யூனிஸ் பகுதியில தாக்குதல் பண்ணிக்கிறதா சொல்லப்பட்டு வருது. வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. மக்கள் இடிபாடுகள்ல பெருமளவுல சிக்கியிருக்காங்க. பல நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வருது. அட் த சேம் டைம் காசால இருக்கக்கூடிய ஒன்லி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல் மேல தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேல் அப்படிங்கிற போல குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அது கூடவே ஒரு குற்றச்சாட்டு வந்திருந்தது. யமன் ஹவுதிஸ் இருக்கிறாங்க இல்லையா? இந்த இஸ்ரேலுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் பண்றதுக்காக ட்ரோன ஏவி விட்டுருக்காங்க. அத என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இஸ்ரேல் ஜார்டனோட பகுதி இந்த இது இருக்கும் இல்லையா? அ பார்டர். ஸோ அந்த பகுதியில டவுன் பண்ணும்போது, ஜார்டனுக்குள்ள விழுந்து அந்த ட்ரோன்கள் வெடிச்சிருந்திருக்கு. இதே போல வந்து பார்த்தீங்கன்னா, சிரியால நடந்துட்டு இருக்கும் இதுக்கு முன்னாடிலாம். இந்த சிரியா, லெபனான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தாக்குதல் நடக்குது, ஏதோ ஒண்ணு நடக்குன்னா, அயர்ன் டோம் மிசைல் வச்சிருக்கிறதுனால, அவங்க தடுக்கிறதுனால சிரியா பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா, பாதிப்படைஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஏரியாலேருந்து ஏதோ ஒரு தாக்குதல் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில. இப்போ ஜார்டன் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. இஸ்ரேலோட அயர்ன் டோம்னால. இஸ்ரேலோட பார்டர் பாதுகாக்கணும். இஸ்ரேலோட பார்டருக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக, பார்டருக்கு வெளியவே வச்சு இது போல அ ஆயுதங்கள நியூட்ரலைஸ் பண்றதுனால, அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய நாடுகள் அஃபெக்ட் ஆகுறாங்க பெருமளவுல அப்படிங்கிற அளவு குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜார்டன் தரப்புலருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் வருதா என்ன ஏதுங்கிறத. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.